காலை ஜஸ்ட் அப்லிஃப்ட் பண்ணிக்கணும். இப்படி 1 2 3 4 5. அடுத்து கையை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கால் இப்படி மேலே தூக்கிட்டு ஜஸ்ட் நட. 1 2 3 4 5. ஜஸ்ட் வாக் பண்ணுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்து காலை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5. அதே போல 1 2 3 4 5. ஆப்போசிட் சைட். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்து நீக்கு வந்துடுங்க. 1 2 3 4 5. ஓகே. ஓகே. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்து ஹிப்புக்கு வந்துடுங்க. வந்துட்டு 1 2 3 4 5. Opposite side. 1 2 3 4 5. Relax. The கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3 4 5. Opposite side. 1 2 3 4 5. Relax. இப்போதான் கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அடுத்து கை இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிராஸில் பண்ணுங்க. ஓகே. முடிஞ்சா ஹிப்பை வந்து மூவ் பண்ணிகிட்டே பண்ணுங்க. இல்லை எனக்கு ஹிப் மூவ்மெண்ட் கஷ்டமாக இருக்குது, இதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு விட்டு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. One more. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Walk. கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் அப் டவுன் அப் டவுன். உங்களால் எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கீழே டவுன். ஓகே. கை ரெண்டு சேர்ந்த மாதிரி போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த இடத்துல இருக்கிற ஃபேட் எல்லாம் குறையிறதுக்கான எக்ஸசைஸ். போக போக நீங்கள் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் முன்னாடி போயிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பறவை மாதிரி ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்து 1 again. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax.
இது எல்லாமே வார்ம் அப் எக்ஸசைஸ் தான். அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உடம்ப லைட்டாக வார்ம் பண்ணும்போது மசில் ஸ்ட்ரெயின் வராமல் இருக்கும். அதனால எக்ஸசைஸ் எப்போ பண்ணினாலும் வார்ம் அப் எக்ஸசைஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டை வந்து ரொட்டேட் பண்ணுங்க. நியூவாக இருக்கீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. ஓல்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணுங்க. ஒரு 3 டைம்ஸ். 1 2 3. Opposite side. 1 2 3. Relax. ஜஸ்ட் காலை பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு கீழே கை போகும்போது திருப்பி வரும்போது கை மேலே வரும். ஓகேவா? கீழே குனிஞ்சு கை மேலே வரும்போது கை எவ்வளோ தூரம் உங்களால் பின்னாடி கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. ஓகேவா? காலை பெண்ட் பண்ணணும், கை பின்னாடி போகணும், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போங்க. நிமிரும் போது மேலே கை கொண்டு வரணும். ஓகேவா? மேலே கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Walk. 1 2 3 4 5. Relax. அதுக்கப்புறமா கையை வந்து பின்னாடி கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு முன்னாடி வரும்போது காலை வந்து டச் பண்ணுங்க. ரைட்? 1 2. திருப்பி கால் கீழே போகக்குள்ள பின்னாடி தான் போகணும். ஓகேவா? 3 4 5 6 7 8 9 10. Relax. Walk. 1 2 3 4 5. அதே போல இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Walk. 1 2 3 4 5. One more time பண்ணலாமா? இது ஒரு 20 to 30 கவுண்ட்ஸ் பண்ணீங்கன்னா தைஸ்க்கு தென் டம்மிக்கு ரெண்டுத்துக்கு. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Walk. 1 2 3 4 5. Opposite side. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. 1 2 3 4 5. Relax. அடுத்து V ஷேப்ல வச்சுக்கோங்க. காலை V ஷேப்ல வச்சுட்டு அதாவது ஹாஃப் செட் பண்ண போறீங்க. ரைட்? ஓகே, வச்சுட்டு எவ்வளவுக்கு பெண்ட் பண்ண போறீங்களோ பண்ணுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு டச் பண்ண போறீங்க. இது மூணு சேர்ந்தது ஒரு கவுண்ட். ஓகேவா? 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Walk. 1, 2, 3, 4, 5. One more பண்ணலாமா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த தைஸ்க்கான ஒர்க் அவுட் தான் இருக்கும். தைஸ் அண்ட் ஹிப்புக்காக. ஓகே. அகைன் ஒன் மோர். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்டார்டிங்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு பெயினா இருக்கு அப்படின்னா 3 கேப் விட்டு ஒரு 3 செட் செய்யணும். ஓகே. கொஞ்சம் பழகிடுச்சுன்னா 5 தென் நல்லா பழகிடுச்சுன்னா 10 இது 2லேருந்து 3 செட் வந்து நல்லா தாராளமாக பண்ணணும். ஓகேவா? பிரேக் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். ஓகே. வாக் 1, 2, 3, 4, 5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு கை வந்துட்டு பின்னாடி போகும், கீழே வரக்குள்ள டச் பண்ணும். ஓகேவா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி பெண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Walk. The very opposite side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Walk. 1, 2, 3, 4, 5. சேம் தான். காலை வந்துட்டு நீங்க சேம் பொசிஷன் வச்சிருந்தீங்க. காலை பின்னாடி கொண்டு போகிறீங்க. லைக் 1, 2. இதே மாதிரி தான். ஆனா இடையில காலை வச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் டைமும் பண்ணணும். வந்துட்டு அதுக்கப்புறமா காலை போடணும், பெண்டும் பண்ணணும். லைக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Walk. 1, 2, 3, 4, 5. Relax. அதே மாதிரி opposite side. 1, 2, 3,
4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Walk. 1, 2, 3, 4, 5. B ஷேப்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை வந்து ரைட்ல தூக்கும் போது லெஃப்ட் காலை தூக்குங்க. கீழே வச்சுட்டு டச் பண்ணுங்க. லெஃப்ட் காலை தான் டச் பண்ண போறீங்க. ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மசில் ஸ்ட்ரென்த் பண்றீங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க, மெயின்டெனன்ஸ்ல இருக்கீங்கன்னா கையில ஒரு வாட்டர் பாட்டிலோ டம்பிள்ஸோ வச்சுட்டு சிங் இந்த இதை நீங்க பண்ணலாம். ஆப்போசிட் சைடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Walk. 1, 2, 3, 4, 5. Okay, one more time. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Walk, walk, walk. 1, 2, 3, 4, 5. Opposite side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. 1, 2, 3, 4, 5. Relax. Okay. ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே வந்து ரைட், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட், தென் லெஃப்ட். ஓகேவா? உங்களால் இவ்வளோதான் புரிய முடியுதுனாலும் பண்ணுங்க. ஆனால் ரெகுலராக பண்ண பண்ண உங்களுக்கு கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. 1, 2, 3, 4,
5. 1. ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இந்த கையை வந்து நல்லா தள்ளி வைப்பீங்க. 1 2 3 4 5. அதே போல 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அதுக்கடுத்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. அதே போல நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். அடுத்து கழுத்து டச் பண்ணுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஒரு சின்ன டெஸ்ட்டு, கண்ணு மூடிக்கோங்க. ஓகே, எல்லாருமே கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் உங்களோட கையை எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கால் வந்து மேலே தூக்கிக்கோங்க. ஓகே, தூக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க. மூடிட்டு எவ்வளோ நேரம் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆடாமல் நிற்க முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இதில் உங்களோட பாடியோட பேலன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரியாமா?